வணக்கம் மக்களே, நாம் இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான வீடு சேலுக்கு கொண்டு வந்திருக்கோங்க. இந்த வீடு எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வருங்க. இந்த வீட்டை 2.25 சென்ட் லேண்ட் ஏரியாவில் எப்படிலாம் வீடு நம்ம கட்டணும்னு நினைக்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி பிளானிங்லேயே கட்டியிருக்காங்க. ஆமாங்க, பெரிய லிவிங் ஹால் கொடுத்துருக்காங்க, மாஸ்டர் பெட்ரூம் கொடுத்துருக்காங்க, உங்களுக்கு பெரிய கார் பார்க்கிங் கொடுத்துருக்காங்க. ஒரு 2.25 சென்ட் லேண்ட் ஏரியாவில் எப்படிலாம் பிளான் பண்ணி கட்டணும்னு நினைக்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரியே கட்டியிருக்காங்க இந்த வீட்டை. இந்த வீடு பார்த்திங்கன்னா தார் ரோட்லேருந்து ஜஸ்ட்டு ஒரு 10 மீட்டர் டிஸ்டன்ஸ்லேயே இந்த வீடு அமைஞ்சிருக்குங்க. இப்போ நம்ம பார்க்குறது மெயின் டோர். நல்லா ஸ்ட்ராங்கான மெட்டல் கேட் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. மெயின் டோரை ஓப்பன் பண்ணி உள்ளே என்ட்ரானதும் நல்ல ஸ்பேசியஸான கார் பார்க்கிங்க. பெரிய கார் நிப்பாட்டுற அளவுக்கு நல்ல இடம் கொடுத்து கட்டியிருக்காங்க. அதேமாதிரி ரூஃப் டாப்பில் பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்பாட் லைட்லாம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. நைட்டு பார்க்கும்போது வீடு அவ்வளோ கலர்ஃபுல்லாக தெரியுங்க. அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க. ஃப்ளோரிங்க்கு பார்த்தீங்கன்னா ஹெவி டியூட்டி பார்க்கிங் டைல்ஸும், சைடில் வர வாலுக்கு ரூஃப் டாப் வர பார்த்தீங்கன்னா கிளாசிஃபையில் பிளாக் கலர் பார்டர் ஒர்க்லாம் கொடுத்து ஒரு சூப்பரான டிசைனில் செராமிக் டைல்ஸ் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த கார் பார்க்கிங் ஏரியாலேயே பார்த்தீங்கன்னா வாட்டர் சம்பும் போரும் அமைச்சு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறது இந்த வீட்டோட மெயின் டோருங்க. வடக்கு பார்த்த மாதிரி அமைச்சு கொடுத்துருக்காங்க. 2 ஸ்டெப்ஸ் ஏறி உள்ளே போகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸ்டெப்ஸுக்கு கிரானைட்கள் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வீட்டோட நிலவும் கதவும் நல்லா ஸ்ட்ராங்கான தேக்குடில் சூப்பரான பிளானிங்கில் ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. மெயின் டோரை ஓப்பன் பண்ணி என்ட்ரானதும் பாருங்கள், நல்லா ஸ்பேசியஸான லிவிங் ஹாலுங்க. இந்த லிவிங் ஹாலோட நேச்சுரல் லைட்டிங் பிரைட்டாக தெரியறதுக்காக பார்த்தீங்கன்னா ஒன் சைட் வால் ஃபுல்லாக லைட் டார்க் கலர் பெயிண்டும், மற்ற சைடில் எல்லாமே லைட் கலர் பெயிண்டிங் ஒர்க் கொடுத்தனால பார்க்கவே பிரைட்டாக இருக்குங்க. நேச்சுரல் லைட்டிங் பர்பஸ்க்காக 2 விண்டோ ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி ரூஃப் டாப்பில் பார்த்தீங்கன்னா ஃபால் சீலிங் ஒர்க் கொடுத்து நிறைய ஸ்பாட்லைட் ஃபிக்ஸ் பண்ணி ஆரஞ்சு அண்ட் எல்லோ கலரில் பார்டர் கொடுத்தது பார்க்கவே பியூட்டிஃபுல்லாக இருக்குங்க. இந்த லிவிங் ஹாலோட ஒன் சைட் கார்னர் ஏரியாவில் வடக்கு பார்த்த மாதிரி ஒரு பூஜா கேபினெட் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறது இந்த வீட்டோட கிச்சன் ஏரியாங்க. நல்ல ஸ்பேசியஸான கிச்சன் ஏரியாங்க. கவுண்டர் டாப் எல் ஷேப்பில் கொடுத்து கிரானைட்கள் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அதேமாதிரி கவுண்டர் டாப் மேலே இருக்க வால்க்கு ஃபுல்லாகவே கிளாசிஃபைல டைல்ஸ் ஒர்க் பண்ணி சூப்பராக காமிச்சிருக்காங்க. அதே மாதிரி ஸ்டோரேஜ் பர்பஸ்க்காக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கடப்பக்கல் ஃபிக்ஸ் பண்ண செல்ஃபோ லாஃப்ட் ஏரியாவும் கொடுத்துருக்காங்க. ஒரு இல்லத்தரசிகள் ஃப்ரீயாக நின்று யூஸ் பண்ணுற அளவுக்கு நல்லா ஸ்பேஸ் கொடுத்து இந்த கிச்சனை ரெடி பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறது கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கிற ஃபர்ஸ்ட் பெட்ரூம்ங்க. ஃப்ளஷ் டைப் வுடன் டோர் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இதை ஒரு மாஸ்டர் பெட்ரூமாக ரெடி பண்ணியிருக்காங்க. நல்ல பெரிய பெட்ரூமாக ரெடி பண்ணியிருக்காங்க. ஸ்டோரேஜ் பர்பஸ்க்காக கடப்பாக்கள் ஃபிக்ஸ் பண்ண செல்ஃபு லாஃப்ட் ஏரியா கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி நேச்சுரல் லைட்டிங் பர்பஸ்க்காக 2 விண்டோ ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வீட்டோட முக்கியமான ஹைலைட்டே பெயிண்டிங் ஒர்க் தாங்க. அவ்வளோ லைட் கலரில் கொடுத்து பிரைட்டாக காமிச்சிருக்காங்க. இந்த பெட்ரூமில் ஒரு அட்டாச்சு டைல் கம் பாத்ரூம் இருக்குங்க. ஃப்ளோரிங்க்கு வாலுக்கு சூப்பரான டைல்ஸ் ஒர்க் பண்ணி ரூஃப் டாப் வரைக்குமே டைல்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இந்த பாத்ரூமுக்கு தேவையான சானிட்டரி வேர் ஆக்சசரிஸ் எல்லாமே கஸ்டமருக்கு பிடிச்ச மாதிரியே ஒரு குவாலிட்டியான மெட்டீரியலே ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. இந்த பாத்ரூமில் அங்கங்கே ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. மேலே பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ் யூனிட் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தனியாக இண்டிவிஜுவலாக யூஸ் பண்ணுற அளவுக்கு சூப்பராக பிளான் பண்ணியிருக்காங்க. அப்படியே வெளியே வந்ததும் இப்போ நம்ம பார்க்குறது செகண்ட் பெட்ரூமுங்க. இதுக்கும் அருமையான ஃப்ளஷ் டைப் வுடன் டோர் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இது ஒரு கிட்ஸ் பெட்ரூமாக ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த பெட்ரூம் பார்த்தீங்கன்னா லைட் கலர் பெயிண்டிங் கொடுத்து சூப்பராக காமிச்சிருக்காங்க. அதேமாதிரி ஸ்டோரேஜ் பர்பஸ்க்காக லாஃப்ட் ஏரியா கொடுத்துருக்காங்க. இந்த பாத்ரூமுக்கு மேலே இருக்கிற ஸ்பேஸில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டோரேஜ் யூனிட் கொடுத்துருக்காங்க. நிறைய ஸ்டோரேஜ் யூனிட் கொடுத்துருக்காங்க இந்த வீட்டில். இப்போ நம்ம பார்க்குறது இந்த பெட்ரூமோட அட்டாச் டைல் கம் பாத்ரூமுங்க. இதுக்கும் ஃப்ளோரிங்க்கு வாலுக்கு எல்லாமே டைல்ஸ் ஒர்க் பண்ணி சூப்பராக காமிச்சிருக்காங்க. இந்த பாத்ரூமுக்கு தேவையான சானிட்டரி வேர்ஸ் அக்சசரிஸ் எல்லாமே பிராண்டட்லேயே உங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. இந்த வீடு பார்த்திங்கன்னா ஒரு அருமையான ரெசிடென்ஷியல் ஏரியாவில் அமைஞ்சிருக்குங்க. நிறைய வீடுகள் இருக்கக்கூடிய சூப்பரான லொக்கேஷனில் அங்கே அமைஞ்சிருக்கு. சுற்றி ஸ்கூல்ஸ், காலேஜ் எல்லாமே நியர்பை ஏரியாவில் இருக்குங்க. அவுட் சைடில் ஒரு டாய்லெட் கம் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் ஸ்டைலில் ரெடி பண்ணியிருக்காங்க. பொருள் வச்சுருக்கனால ஃபுல்லாக காமிக்க முடியுங்க. இதுக்கு எல்லாமே டைல்ஸ் ஒர்க் பண்ணி சூப்பராக ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த வீட்டோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா இந்த ஏரியாவில் என்ன மார்க்கெட் ப்ரைஸோ அதுக்கு ஏற்ற மாதிரியே ப்ரைஸ் சொல்லியிருக்காங்க. ஆமாங்க, பக்கத்தில் இருக்க வீடு நம்ம தான் சேல் பண்ணி கொடுத்தோம். இந்த வீடு இப்போ பார்த்தீங்கன்னா ரெடி டு மூவில் இருக்குங்க. வந்தால் அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். அந்தளவுக்கு சூப்பரான லொக்கேஷனில் அமைஞ்சிருக்கு. நிறைய வீடுகள் இருக்கு பாருங்கள். சுற்றி நிறைய வீடுகள் இருக்கக்கூடிய ஒரு அருமையான லொக்கேஷனில் இந்த வீடு அமைஞ்சிருக்கு. இந்த வீட்டோட ஃபுல் டீட்டெயில்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டிஸ்பிளேயில் காண்டாக்ட் நம்பர் காண்டாக்ட் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு இது ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.